அட்சய திருதியை திருநாளுக்கு பின்னர் தங்கத்தின் விலை அதிவேகமாக உயர்ந்து வருகிறது. ஒரு சவரன் 55,000 ரூபாயை கடந்து மின்னல் வேகத்தில் தங்கத்தின் விலை சென்று கொண்டிருக்கிறது. இது ஒருபுறம் இருக்க, வெள்ளியின் விலையோ மே 20ஆம் தேதி ஒரு முக்கிய கட்டத்தை எட்டியிருக்கிறது. இதுவரை இரட்டை இலக்கத்தில் இருந்த வெள்ளியின் விலை மே 20ஆம் தேதி முதலாக 3 இலக்கங்களை எட்டியிருக்கிறது. 19ஆம் தேதி 1 கிராம் 96 ரூபாய் 50 பைசாவிற்கு விற்ற வெள்ளி 20ஆம் தேதி 3 ரூபாய் 50 பைசா உயர்ந்து 101 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளியின் விலையில் இந்த திடீர் ஏற்றத்திற்கு என்ன காரணம்? தங்கம் பெரும்பாலும் ஆபரணங்கள் செய்ய பயன்படுகிறது. ஆனால் வெள்ளி ஆபரணத்திற்காக மட்டும் பயன்படுவதில்லை, அது தொழில்துறையிலும் பயன்படுகிறது. வெள்ளியானது தொழில்துறையில் 55%, ஆபரணங்கள் செய்ய 19%, நாணயங்கள் செய்ய 12% பயன்படுத்தப்படுகிறது. வெள்ளியை பொறுத்தவரையில் தொழில்துறையில் பயன்படுத்தப்படுவதே அதிகமாகும். பெரும்பாலும் மொபைல், லேப்டாப் போன்ற எலக்ட்ரானிக் பொருட்களின் உருவாக்கத்தில் வெள்ளியின் பங்கு முக்கியமானது. எலக்ட்ரிக் வாகனங்கள் உற்பத்திக்கும் வெள்ளி அதிகமாக தேவைப்படுகிறது. இதனை ஒட்டித்தான் கடந்த சில ஆண்டுகளில் வரலாறு காணாத விலை ஏற்றத்தை வெள்ளி கண்டு வருகிறது. இந்தியா தனக்கான வெள்ளி தேவையில் பெரும் பகுதியை இறக்குமதி மூலமாகவே தீர்த்துக் கொள்கிறது. இந்தியாவின் வெள்ளி தேவையில் பாதியை ஹாங்காங் மற்றும் சீனாவை பூர்த்தி செய்கின்றன. எலக்ட்ரானிக் பொருட்களின் உற்பத்தியில் சீனாவும் அதிக அளவில் ஈடுபட்டு வருவதால் இந்தியாவிற்கு வரும் வெள்ளியின் வரத்து குறைந்திருக்கிறது. மேலும் சர்வதேச அளவில் யுக்ரைன் மற்றும் காசா பகுதிகளில் நிலவும் போர் சூழலும் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை ஏற்றத்திற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. இத்தகைய காரணங்களால் வெள்ளியின் விலையானது மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவே கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.